ஒரு வாரம் தமிழ் வாரம் என்ற பெயரில் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் 29 இருந்து இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு நிறைவு நாள், 7வது நாள் இன்னைக்கு நிறைவு நாளாக இருக்கிறது. இந்த நிகழ்வு எல்லோர் மனதுக்கும் நிறைவை தரும் என்றே கருதுகிறேன். இந்த நிறைவு நாளன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும், மைக்கை மீட் பண்ணிக்கோங்க, தயவு செய்து மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. சிறப்புரையாற்ற வந்திருக்கும், தயவு செய்து மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. நிறைவு நாளன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஆளுமை ஏற்கனவே நமக்கெல்லாம் அறிமுகமானவர் தான். திருக்குறள் உரை நிகழ்த்த வந்திருக்கிறார். ரொம்ப நல்ல ஆசிரியர், அதாவது நல்ல ஆசிரியர் ஆற்றுப்படுத்திய ஒருத்தரும் நல்ல ஆசிரியர் திரு நாகராஜன் ஐயா அவர்கள் ஆற்றுப்படுத்திய ஒருவரும் நல்ல ஆசிரியர். இவரு இன்னைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய ஆளுமையின் பெயர் திரு சுந்தர அருணகிரி. கல்வி தகுதி ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. எம்ஏ எம்எட் முடிச்சிருக்காங்க, எம்எஸ்சி எம்எட் முடிச்சு எம்ஏ எம்பில் முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இவர் விழுப்புரம் மாவட்டம் சின்னகுளம் என்ற ஊரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ரொம்ப அத்தகைய ஒரு ஆளுமை இன்று நிறைவு நாள் என்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். அவரை இந்த மாமன்றத்தின் சார்பில் சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்லாசிரியர் பெருந்தகையே வருக, சிறப்புரை தருக. சுந்தர அருணகிரி. சரி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். முதலிலே பாரதிதாசனுடைய பாடல் ஒன்றை பாடி என்னுடைய உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன் உங்கள் அனுமதியோடு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் வரைக என்றுரைக்கும், ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடுகழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடுகழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும். சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைகையினும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து என்
கூவின என்னை இவற்றிடையே. வேலை சுமந்திடும் வீரர்கள் தோள்கள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்து வளர்ந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டால். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்து விட்டால். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். நன்றி. பாண்டியன் பாலூட்ட பாவலர்கள் தாலாட்ட சேரமான் தந்த சிறுவண்டி நடைகூட்ட சோழமான் சோரூட்ட சுந்தரியாய் பூத்திருந்த செந்தமிழே உன்னை வணங்குகின்றேன். ஏட்டிலே எழுதியதை சொல்லி பாட்டிலே வைத்து பாராட்டும் முகத்தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடாத்தி வருகின்ற பெருந்தகைகள் தனுஷ்கோடி ராமசாமி ஐயாவினுடைய அருந்தவ புதல்வர் முனைவர் அறம் ஐயா அவர்களே, பொதுச் செயலாளர்கள் ரவீந்திர பாரதி பெருந்தகை அவர்களே, சிவசுப்பிரமணியம் பெருந்தகை அவர்களே, கருமுருகன் ஐயா அவர்களே, முனைவர் தி.க. நாகராஜன் ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இணைய வழியிலே இமைக்காமல் கண்டுகளிக்கின்ற நேயர் பெருமக்களே அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய கலைகள் 64 பேச்சுக்கலையில் நான் கொண்ட தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசனின் பெண்ணியம். பாவேந்தர் பாரதிதாசன் எப்படி நான் கண்ணிலே கொண்டு வருகின்றேன் என்றால், எடுப்பான தோற்றம், மிடுக்கான நடை, பரந்த முகம், விரிந்த நெற்றி, அடர்ந்து எழுந்த மீசை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவார்கள், நெற்கட்டு மீசை என்று வர்ணிப்பார்கள். தூக்கி பின்னோக்கி வாரிவிட்ட கண்ணங்கருத்த தலைமயிர், அகன்ற கண்கள், குறுகுறுத்த பார்வை, முகத்துக்கு பொலிவூட்டும் மூக்கு, மயிரடர்ந்த புருவம், மூக்கின் மேலே கண்ணாடி, கருத்த மேனி, மடித்து கட்டப்பட்ட வேட்டி, நீண்டு தொங்கும் முழுக்கை சட்டை, மார்பின் குறுக்கே போர்த்தப்பட்ட பொடிநிற போர்வை, காலிலே தொடுதோல், கையிலே புகைந்து கொண்டிருக்கும் சுருட்டு. இந்த தோற்ற பொலிவோடு மணக்கண் தோன்றி பூரிப்பும் பெருமையும் பெருமிதமும் அளிப்பவர்கள்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கவிஞர் இளந்தேவன் இப்படி சொல்லுவார், போட்டால் தான் பாட்டு வரும் சில பேருக்கு, பொடிமட்டை பேச்சு தரும் சில பேருக்கு, புகைச்சுட்டு கவிதை தரும் சில பேருக்கு என்றெல்லாம் கூறுவது உண்டுதான். அப்படிப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பாடல்களிலே நாம் பார்க்கும் பொழுதா புரட்சி வாடை வீசும், கருத்து கொண்டல் திகழும், வீரக்கோடை அடிக்கும், ஈரத்தென்றல் தவழும், அழகு மின்னல் பாயும், கொடுமையை எதிர்க்கின்ற இடி முழங்கும், சொல்லருவி வீழும், பொருளாறு பாயும், அணிநய மலர்கள் பூக்கும், கொள்கை மனம் கவழும், உண்மை ஒளி வீசும், புகழ் இசை எழும்பும், செந்தமிழ் தேன் தித்திக்கும். அவருடைய கவிதைகள் அவர் புரட்சி கவிஞரை நாம் நாவார அழைக்கின்றோம். அவர் இதற்கு முன்னால் பாரதிதாசன் என்று குறிப்பிடப்பட்டார். அதற்கும் முன்னால் கனக சுப்புரத்தினம் என்று விளிக்கப்பட்டார். ஐயா அவர்கள் புதுவையிலே, புதுவை என்பதே மதுரமான ஊர், மதுரமான ஊர். அந்த மதுரமான ஊரிலே 1891 கனகசகாய் என்பாருக்கும் மகாலட்சுமி அம்மையாருக்கும் ஏப்ரல் 29ஆம் நாள் பிறந்தார். அவருடைய பிறந்த நாளை மையமாக வைத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வாரம் கொண்டாட வழிகாட்டி இருக்கின்றார்கள்.
தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரையும் நன்றி பாராட்டுகின்றேன். பெண், அதாவது நுண்ணறிவில், நூலறிவில் பெண் வரிசை, முன்வரிசை என்று சொல்லுவார்கள். தன்னை சொல்லுவாங்க எப்படின்னாக்கா, இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அந்த குடும்பத்துக்கே கொடுக்கக்கூடிய கல்வி என்று சொல்லுவார்கள். ஆணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய கல்வி என்று சொல்லுவார்கள். அதனால இந்த பெண் கல்விக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. பெண் குழந்தைக்கு எப்படியெல்லாம் அறிவு புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, ஐயா சிலை போல ஏன் இங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வி, விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும், கடிகாரம் ஓடுமுன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு என்று சின்ன வயதுல குழந்தைகளை, பெண் குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் என் அன்னை என்று அவருக்கு ஊக்கம் அளிக்கிறார் என்று சொன்னால், அப்ப பெண் கல்விதான் மிகச்சிறந்த கல்வியாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற கல்வியாக அமையும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வலியுறுத்துகின்றார். இன்னும் சொல்றாரு, அந்த பெண் குழந்தைக்கு கல்வியா வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. குழந்தைக்கு கல்வி வேணும் குடித்தனம் பேணுதற்கே. இந்த குழந்தை என்று சொன்னால் பெண் குழந்தைக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, குழந்தைக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே, குழந்தைக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே, குழந்தைக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்று வழிகாட்டுகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுவார்கள். கல்வி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்றால் அது பெண் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி மிகவும் அப்படியே அங்குங்கனாது எங்கும் நிறைந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படும் என்று சொல்லுகிறார். சரி, கல்வி வேண்டும் சொல்றாரு, அப்ப புத்தகத்தை படிங்கன்னு சொல்றாரு. ஏன்னா கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் போன்றவர்கள், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொல்கிறார். கல்வி உடைய பெண்கள் கழனி நிலம் போன்றவை, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்று சொல்ல பஞ்சமே இல்லை. படிச்சு நல்ல படித்த பெண்களிடம் வளருகின்ற குழந்தை மிக சிறப்பாக தலைவர்களாக அனைவருக்கும் பயன்படுகின்ற ஒருவராக இருப்பார். அதனால பெண்களுக்கு கல்வி வேண்டும். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் போன்றவர்கள் என்று சாடுகிறார்கள், சமுதாயத்தை சாடுகிறார். அதனால நூலை படி என்று சொல்லுகிறார். சரி, என்னென்ன நூலெல்லாம் படிக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ்நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, இறந்த தமிழ்நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, நூலைப்படி
சங்கத்தமிழ் நூலை படி. புக புக படிப்படியாய் புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி. சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சேதி எப்படி தெரிந்து படி, தீமை வந்துடுமே மறுபடி. சேதி எப்படி தெரிந்து படி, தீமை வந்துடுமே மறுபடி. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி. பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி. வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை நம்புவதெப்படி. வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை நம்புவதெப்படி. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. படி படி படி, அதுவே உன் வாழ்வின் வெற்றிப்படி என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல படிக்கணும், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வான்புகழ் கொண்ட வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பெண்ணை நீ படிக்காமல் இருப்பது என்ன, நீ படிக்கத்தான் வேண்டும், படித்தால்தான் உயர்வு பெறுவாய் என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இந்த பாரதியினுடைய பரம்பரையில வந்த பாரதிதாசன், இந்த பாரதிதாசனுக்கு ஒரு சீடர் அமைந்திருக்கிறார், அவர் தான் சுப்புரத்தினதாசன். அப்ப சுப்புரத்தினதாசனை வந்து சுரதா என்று சொல்லுவார். ஓமை கவிஞர் சுரதா என்று அழைப்பார்கள். அருமையான கவிஞர். இருக்கின்ற ஓமைகளை எல்லாமே எடுத்து ஏப்பமிட்டு விட்டவர். நான் ஏதாவது ஒரு ஓமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முன்னரே கையாளப்பட்டிருக்கும் அந்த கவிஞர் சுரதா அவர்களால. அவர் சொல்றாரு, நீரை போல அண்ணாவும், திண்மை கொண்ட நிலத்தை போல பெரியாரும், கரிகால் சோழனின் தேரை போல அழகிரியும் இருந்த நாளில் பாரதிதாசன் எப்படி இருந்தார் சொல்றார் தெரியுமா? தீயை போல பாரதிதாசன் இருந்து வாழ்ந்தார் என்று அவர் சொல்றார். நேருக்கு நேராக பெருங்கவிஞர் தம் வாழ்நாளில் ஆருக்கும் அஞ்சாமல் வாழ்ந்து வந்தார். அவரே இந்த என் கவியாசான், அகங்கோட்டாசான் என்று சுரதா அவர்கள் சொல்லுகிறார்கள். பாரதிதாசனுடைய படைப்புகள் எல்லாம் கால விளிம்பை தாண்டி நிலை பெற்ற படைப்புகளாக இருக்கின்றன. அவருடைய பேசுகின்ற பெண்ணியம் எப்படியெல்லாம் ஆராயப்படுகிறது என்று பார்த்தோமானால், குடும்ப விளக்கு, குடும்பம் என்ற அடிப்படை அழகுதான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த அடிப்படை அழகுல கூட்டு சமுதாயம் என்ற குறிக்கோளை உயர்த்தி பிடிக்கும் குடும்ப விளக்காக அவர் வந்து சொல்றார். அந்த நகைமுத்து பெண்ணாள், அவருடைய கேரக்டர் மாடு கறந்த நல்னு ஆரம்பிக்கிறார். அப்படியே மாடு கொண்டவனுக்கு எது பிடிக்கும், கொழுநனுக்கு எது பிடிக்கும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன என்று எல்லா வேலையும் எடுத்து போட்டு கொண்டு செய்வாளாம். அதுதான் இல்லத்து அரசி என்று சொல்லுவார்கள். இல்லத்தரசி என்றால் மட்டமோ மகாமட்டமா நாம் நினைக்க கூடாது. அவங்கதான் அவங்க மகாராணி, அந்த குடும்பத்துக்கு மகாராணி. அந்த குடும்பத்தை வந்து உயர்த்தி காட்டுபவள் அவள்தான் என்று பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே சொல்றாரு. அதுபோல சிருங்காரம் சொட்டுகின்ற வடமொழி மூலத்தை வாங்கி அதை புரட்சி கவியாக மாற்றி சங்கீத பர்வதத்தின் சாரலிலே காட்டுகின்றார். பொன்முடி பூங்கோதை என்ற வணிக குடிகளின் காதலர்களை, அவர்களுடைய துன்பவியலை செவ்வியில் தந்த எதிர்பாராத முத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சாதி மத பேதமற்ற தமிழ் சமுதாயத்தை தொட்டு காட்டிய குறிஞ்சி திட்டை அவர் வழங்கியிருக்கின்றார். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் பகுத்தறிவு பார்வையை வந்து புதைத்து படைத்து காட்டிய கண்ணகி காப்பியம் பெண்ணியத்துக்கு வந்து பேருதாரணமாக திகழ்கிறது. மணிமேகலையில் கலந்து போன ஆரிய கலாச்சாரம், அந்த ஆரிய கலாச்சாரத்தை களைந்து விட்டு படைத்த படைப்புதான் மணிமேகலை வெண்பா என்று சொல்லப்படுகிறது. கனல் மணக்கும் கட்டுரைகள்,
தமிழர்களுடைய வீழ்ச்சி மாட்சி என்று பெரும் பொருளிலே நாடகங்கள், திராவிடம் சுமந்து தீப்பிடித்த கவிதைகள், இவைகளெல்லாம் பாரதிதாசனுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்து நமக்கு வழிகாட்டுகின்றன. அவர் சொல்றாரு, முதிர்கண்ணி என்ற ஒன்றை நினைத்து வேதனைப்படுகிறார். கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, கொடியதென எண்ணி பார்க்கப்பட்டதன்னே குளிர் வலிக்கின்ற வட்ட நிலா, சீரற்று இருக்குதையா குளிர் தென்றல் சிறந்திடும் பூஞ்சோலை, சீ என இகழ்ந்திடப்பட்டதன்னே நறுஞ்சீதளப்பூ மாலை, நாடப்படாதென்று நீங்கி வைத்தார்கள் நலன் செய் நெருங்கணியை என்று சொல்லுகிறார். சமுதாயமே, நீ எந்த அளவுக்கு இந்த பெண்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாய், எந்த அளவுக்கு ஏளனப்படுத்தி இருக்கிறாய் என்பதை நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி அவர் சொல்றார், கோரிக்கையற்று கிடக்குது என்னை முதிர்கண்ணியை பார்த்து அவர் சொல்றார். அதுபோல இந்த உலகத்துல உள்ள மக்களை பல பிரிவுகளாக பிரிச்சு காட்டுறார். எப்படிப்பட்ட உள்ளங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. அதுல வந்து உச்சத்தில் இருப்பது தாய் உள்ளம் என்று சொல்லுகிறார். உலக ஒற்றுமை என்ற ஒரு கவிதையில இதை பார்க்கலாம். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கண்டோன், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன், கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம், தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல், ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார், அவரவர்தம் வீடு நகர் நாடு காக்க, வாயடியும் கையடியும் செய்ய செய்வார் வளரச் செய்வார், மாம்பிஞ்சின் உள்ளத்தின் பயனும் கண்டோம். இவையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுகின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கடைசியா சொல்றார் பார், தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும், தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தொலைந்ததாலேன்னு சொல்றார். அப்போ சுயநலவாதியாக இருக்கின்ற உள்ளம் கொண்டவன் கடுகு போன்றவன். அது போல அந்த தெருவுக்கு கூட பயன்படாம இருப்பான் சில பேரு. அவனை ரொம்ப சீடு திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு சொன்னாக்கா, சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டன்னு சொல்லிடுறாரு. எங்க ஊர் பெருமை அவன் கண்ணலடா கரும்பு, எனக்கு கரும்பு சாறு போல அப்படின்னு சொல்லி நினைச்சு அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துறான். அவனை துவரை உள்ளம் என்று சொல்லுகிறார். அது போல ஒரு நாட்டுக்கு நாட்டுப்பற்று கொண்டவன் அடுத்த நாட்டை துன்புறுத்துகிறான். அப்படிப்பட்டவனை என்ன சொல்ற, தொன்னை உள்ளம் என்று சொல்லுகிறார்கள். மாம்பிஞ்சி உள்ளம் என்று ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா, அமைதி காக்கின்ற ஒருத்தர். ஆனா வாயடியும் கையடியும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு வருத்தப்படும் பொழுது அவங்க மாம்பிஞ்சின் உள்ளம் சொல்லுகிறார். இவை அனைத்தையை விட மிகச் சிறப்பான ஒரு உள்ளம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தூய உள்ளம், அதுதான் அன்பு உள்ளம், அதுதான் பெரிய உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும், தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் என்று சொல்லுகிறார். 10 ஆசிரியர்கள் ஒரு ஞானாசிரியருக்கு சமம். 100 ஞானாசிரியர்கள் ஒரு தகப்பனுக்கு சமம். 1000 தகப்பன்மார்கள் ஒரு தாய்க்கு சமம். ஒரு தாய் தான் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு 2வது பெற்றோர் என்று சொல்லுகிறார், சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ அந்த தாயுள்ளத்தில் இருக்கிற அந்த பொது உடைமை, தாயுள்ளத்தில் இருக்கின்ற பெருமை அந்த குடும்பத்துக்கு அத்தனை பேருக்குமே வரும். அந்த குடும்பம் வாழ்கின்ற அந்த ஊருக்கு வரும். அந்த ஊர் நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நாடே செழிக்கும் என்று பாவேந்தர் சொல்றார். அது போல தமிழச்சியின் கத்தி அப்படின்னு ஒரு இதுல எழுதுறாரு. நீ என்னை வாட்டிடினும்
என் கையை நீ தொடாதே அப்படின்னு சொல்றான். இந்த முத்தமிழ் நாட்டுக்கு பெரிது எது என்றால் மானம்தான் பெரிது, மூச்சு விடுதல் என்பது பெரிதல்ல என்று தமிழச்சியின் கத்தி என்ற இதுல பெண்ணியம் பேசுகின்றார். அப்புறம் பாரதிதாசனுடைய அவரை ஆசிரியராக குருநாதராக ஏற்றுக்கொண்ட ஒரு புலவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதை புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டிற்கு படரும் சாதிப்படை மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு, அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்காக இருந்தானே பாட்டுக்கு ஒரு புலவன், அவன்தான் பாரதி. அந்த பாரதி தான் தன்னுடைய ஆசானாக கொண்டார் பாரதிதாசன் சொன்னார். யோசனை பண்ணி பாருங்க. பாரதி தமிழ் சாரதி, திக்கட்டும் திசை காட்டும் பெருவிழிகள், திருகிவிட்ட கூர்மிசை, வீட்டுக்குள் நாட்டுக்குள் ஏட்டுக்குள் இதய கூட்டுக்குள் நுழைந்து விட்ட பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அவன்தான் இவனும் ஒரு கவிஞன் என்று எடுத்துக்காட்டி அவரை தூக்கிவிட்டார். பாரதிதாசனை கனக சுப்புரத்தினம் என்பவர் பாரதிதாசனாக மாறியது இந்த காரணம் தான். ரெண்டு பேருக்குமே சில ஒப்புமைகள் இருக்கும். தமிழ் 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 இனம், தமிழ்நாடு, இவற்றின் மீது தனியாத காதல் கொண்டவர்கள் பாரதியாரும் பாரதிதாசனும். அதுபோல ஒரு போர் மரபன் போல தோற்றமுடையவர்கள். அவர்கள் குடியாமல் கூணாமல் வணங்காமுடி போல தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்கள். யாருக்குமே அஞ்ச மாட்டார்கள், எதற்குமே அஞ்ச மாட்டார்கள். இப்படிப்பட்ட கொள்கை குணம் உடையவர்கள் தான் பாரதியும் பாரதிதாசனும். மாறுபாடு கொள்வோர் மீது வெஞ்சினம் கொண்டு சீருவார்கள், பயப்பட மாட்டாங்க. அதுபோல இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அத்தனையிலும் ஈடுபாடு காட்டியவர்கள். விடுதலை வேட்கை மட்டுமல்ல, புதுமை வேட்கை, சீர்திருத்த வேட்கை கொண்டவர்கள் இரண்டு பேருமே. கிடைத்ததை முழுக்க முழுக்க செலவு செய்துவிட்டு வாழ்நாள் முழுக்க வறுமையிலே வாடி போன வாடாமலர்கள். இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் அந்த பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இடையே இருந்தது. அவைகள் எல்லாம் எல்லாரும் போற்றும்படியாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அதுபோல பெர்னாட் ஷா சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி சொல்றாரு. அதுபோல பெண்ணால் தான் ஒரு குடும்பம் முன்னேறும், பெண்ணால் தான் ஆடவர்களுடைய முன்னேற்றம் கிடைக்கும்னு அந்த அறிஞர் பெர்னாட் ஷா அவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி இவரும் சொல்லி இருக்கிறாங்க. அதுபோல கைமை பழி, விதவை என்ற சொல்லுக்கு கூட பொட்டில்லையே என்று ஒரு வாசகன் எழுதுனா, டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பல பொறுப்புகள் இருந்த போதிலும் கூட அதை பார்த்து விட்டு பதில் கூற விரும்புகின்றார். ஏன் தம்பி நீ விதவை என்று வடமொழியிலே சொல்லை பயன்படுத்துகிறீர், கைம்பெண் என்று தமிழிலே சொல்லி பாருங்கள், ஒரு பொட்டுக்கு 2 பொட்டு இருக்கின்றதே என்று விளக்கம் கொடுத்தார். பாருங்க, தமிழ் மீது எவ்வளவு அறாத காதல் இருக்கிறது பாருங்க. அதுபோல இந்த கைம்பெண் கொடுமைகளை அவர் எதிர்த்தார். மூட திருமணங்களை சின்ன வயசுல அத்தை பிள்ளை, அம்மான் பிள்ளை, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம், இளமை திருமணம், பால்ய விவாகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இவை அத்தனையும் எதிர்க்கிறார். அது மட்டும் இல்ல, கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? சிறு வயதிலே இந்த தம்பதிகளில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதுமே கைம்பெண்ணாகவே வாழ வேண்டுமா? அது ஒரு சமூகத்தினுடைய சாபக்கேடா? அது செய்த குறை என்ன? ஒண்ணுமே இல்லையே. இந்த சமுதாயம் செய்த, அவங்களுடைய பெற்றோர்கள் செய்த ஒரு குறைபாடு தானே இளமை திருமணம். பெண்ணுக்கு திருமண வயது 21 இப்ப சொல்றமே, 21 வயதுக்கு முன்னாடியே சைல்டு மேரேஜ்ன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல ஒரு செக்ஷனே தடுப்பதற்காக ஒரு படையே போட்டிருக்காங்களே, செய்யலாமா?
ஒரு குழந்தையை தன்னுடைய கருவிலே தாங்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு வந்து பக்குவப்பட்டு இருக்கிறதா அந்த பெண்ணு? அப்ப இந்த சமுதாயம் இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்க வேண்டும்? அப்போ இவையெல்லாம் எதிர்க்கிறார். இதிலிருந்து மீண்டு வாருங்கள் எழுச்சியுற்ற பெண்களே என்று சொல்லுகிறார். அதுபோல குழந்தை மனங்களை வந்து அந்த கொடுமையை படம் பிடித்து காட்டுகின்றார். பெண்ணுக்கு நீதி, கைம்பெண் நிலை, இறந்தவர் மேல் பழி, கைமை ஒழியணுன்றதுக்கு அதிகபட்சமாக வந்து பேசியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெண் குழந்தைக்கு தாலாட்டும் பாடுவார்கள். இப்படி நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வந்து பெண்ணியத்தை மிகவும் மிகவும் இந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றத்துக்கு அரும்பாடுபட்டவர்கள் என்று கூறி முடிச்சுக்கலாமா? வாய்க்கு விடை சொல்லி, வார்த்தைக்கு தடை சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. அருமையான ஒரு உரை, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைவு நாளில் அருமையான ஒரு உரையை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பாரதிதாசன் பாடல்கள் எல்லாம் நல்ல பாடியே மகிழ்வித்தீர்கள். ஐயா நல்லாசிரியர் நாகராஜன் அவர்கள் சங்கீதம் அறிந்தவரோ என்னமோ, தாளம் கையை அந்த சங்கீத முறைப்படி தாளம் விட்டார்கள். அது ரொம்ப நல்லது, அருமையா இருந்துச்சு. அதாவது நண்பரை முன்னிறுத்தி அழகு பார்ப்பது ஒரு நல்ல குணம். அதுதான் நல்லாசிரியர் நாகராஜன் பெருந்தகைக்கு இந்த பெருந்தகை இன்றைக்கு புரிந்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. நண்பரை முன்னிறுத்தி தான் பின்னின்று அவரை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பின்னின்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். ரொம்ப அருமை. அடுத்து இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை முனைவர் என்றீர்கள். அவர் வந்து மருத்துவர். அவரு டாக்டர், அதாவது இந்த காலத்துல முனைவர் பட்டம் பெற்றவங்களும் டாக்டர்னு போட்டுக்கிட்டாங்க. அதனால் ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் தான் இதெல்லாம். அடுத்து பாரதிதாசன் புரட்சி கவிஞர். அப்படி அந்த பாடல்கள் எல்லாமே பொதுவா நான் பார்த்த அளவுல பல்லின எழுத்துக்கள் ரொம்ப அதிகமா வரும். அதுதான் அந்த புரட்சியை தூண்டக்கூடிய அளவுல இருக்கும். பல்லின எழுத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஒரு புரட்சியை தூண்டும் விதமாக இருந்தது. பிறகு புதுவை மாநகரம் மதுரமான அப்படின்னு சொன்னீங்க. அது சொல் நயம் அப்படின்னு சொல்லலாம். மதுரமான அப்படின்னு சொன்னீங்க. தலைவாரி பூச்சியுடி, அதுல கடிகாரம் ஓடும் முன் ஓடு. ஏன் அப்படி சொல்றாரு? இளமையிலேயே, காலம் போன பிற படிக்க முடியாது, இளமையிலேயே படி அப்படின்னு சொல்வதற்காக அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. பிறகு பாரதிதாசன் வந்து கல்வியை வேண்டுவதற்கே பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக எனக்கு என்னமோ இதுல இருந்து இன்னொன்னு புலப்பட்டுச்சு. அதாவது தமிழ்நாட்டில் தாய்மொழி வழி கல்வி உருவாக வேண்டும் என்றால், அந்த மறுமலர்ச்சி தோன்ற வேண்டும் என்றால், ஒரு பெண் முதலமைச்சராக வந்தால் தாய்மொழி வழி கல்வி உருவாகுமோ என்று சொல்ல தோன்றுகிறது. இந்த அவர் பாரதிதாசன் சொல்லி இருக்கிறதுல இருந்து அப்படி சொல்ல தோன்றுகிறது. பிறகு இல்லத்தரசி அப்படின்னு பாரதிதாசன் சொன்னீங்க நீங்க. அதுல வந்து நம்ம தமிழ் சொற்களின் அந்த அமைப்பே ரொம்ப அருமையா இருக்கும். யாரு இடையில மைக்கை மீட் பண்ணிக்கோங்க, தயவு செய்து மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. கண் அவன் கணவன், மனைவி மனைக்கு ஆவி, மனைக்கு உயிர் போன்றவள். ரொம்ப அழகான தமிழ் சொற்கள் இங்க இருக்கிறது. அடுத்து தன்னலம், பாரதிதாசன் குறிப்பிடுறது தன்னலம் உடையவர்கள் தான், அதாவது சுயநலம் உள்ளவங்கனாலதான் சண்டை உருவாகிறது அப்படின்னு நல்லா சொல்லி இருக்கிறார். அப்புறம் விதவை, அப்படி கைம்பெண், கலைஞர். அது வந்து அதாவது
சமயோசித சமயோசித புத்தி உள்ளவர். ரொம்ப உடனுக்குடனே டான்டான்னு நல்லா சொல்லுவாரு. அது அது ஒரு அவரிடம் உள்ள ஆற்றல். அதை ரொம்ப சுட்டி காட்டினீங்க. மொத்தத்தில் உங்களுடைய பேச்சு மிக அருமையாக, மிக மிக அருமையாக இருந்தது. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த மாமன்றம். அடுத்து உங்களுடைய சிறப்புரைக்கு பின்னூட்டம் அளிக்க வழக்கம் போல் மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி ஐயா வாங்க. மகிழ்ச்சி கேக்குதா? கேக்குது கேக்குது ஐயா, கேக்குது, அருமையா கேக்குது. சொல்லுங்க. அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு மாமேதை காரல் மார்க்ஸ் அவருடைய பிறந்த நாள். எல்லா தத்துவங்களும் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதை மாமேதை லெனின் அவர்கள் காட்டினார், நடைமுறைக்கு வந்து லெனினால். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை பிறந்த இந்த நாளிலே நம்முடைய தமிழ் வாரம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நிறைவு நாள். இந்த நிறைவு நாளிலே ஐயா நாகராஜன் அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு பேச்சாளரை ஐயா அருணகிரி சுந்தர அருணகிரி அவர்களை மிக அருமையான சொற்பொழிவு, இயல் இசை, அவரு நாடகம் போலவும் நடத்தினார். இயல் இசை நாடகம் என்று முத்தமிழும் கலந்த உரையாக இது விளங்கியது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாவேந்தர் பாரதிதாசன், அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன், உண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். தமிழினுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் தமிழா உன்னுடைய முன்னேற்றம். தமிழ் முன்னேற்றம் தமிழின் முன்னேற்றம் என்கிறார். அவர் பெண்மையின், பாரதிதாசன் பார்வையில் பெண்மை, அந்த தலைப்பிலே வந்து பாரதிதாசனுடைய முழு வாழ்க்கையும் பயணித்திருக்கிறார். பாரதிக்கும் பாரதிதாசனுக்குள்ள தொடர்பு, அதிலிருந்து எல்லாவற்றையும் தொட்டு காட்டியிருக்கிறார். மிக அருமையான ஒரு உரை. எச்.ஜி. வெல்ஸ் சொல்லுவார், அசோகனுடைய வரலாற்றை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது, if we are not Buddhist, it is not of Ashoka's fault, it is our fault. நாம் பௌத்தர்களாக இல்லாமல் இருப்பது அசோகனுடைய தவறு அல்ல, அது நம்முடைய தவறு. இதே மாதிரிதான் பாரதியை பத்தி பாரதிதாசன் சொல்லுகிறார், அழகொடி சேர் பாரதியார் கவிதை தன்னை அறிந்திலதேல் புவி என்றால் புவி மேற்குற்றம். பாரதியாருடைய கவிதையை இந்த உலகம் அறியவில்லை என்றால் இந்த உலகம் செய்த குற்றம் ஐயா என்று சொல்லுவார். அப்படி பாரதியும் பாரதிதாசனுக்குள்ள உறவை பாரதி கண்டெடுத்த புதையல் பாரதிதாசன். புதுமைப்பித்தன் சொல்லுவாரு, பாரதியார் தமிழ்நாட்டுக்கு வைத்து விட்டு போன சொத்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னாரு. பாரதிதாசன் பாரதியுடைய ஒரு பெரும் படைப்பு. அதை அழகாக பாரதிதாசன் முன்னெடுத்து செல்கிறார். பாரதியார் தொட்டதையெல்லாம் துலங்க வைத்தவர் பாரதிதாசன். பெண் விடுதலை, குழந்தை திருமணத்தை எதிர்ப்பு, மூட நம்பிக்கைகள் எதிர்ப்பு, எல்லாவற்றையும் பாரதியார வந்து தெய்வங்கள்லாம் கேக்குதான், ஏப்பா பாரதி, இந்த வறுமையை, நாட்டில் இருக்கிற வறுமையை பத்தி ஒளின்னு ஒரு பாட்டு பாட, இந்த பிளவுபட்டு இருக்கிற ஜாதியாலும் மதத்தாலும் மக்கள் பிளவுபட்டு இருக்கிறார்களே, அந்த மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி இருக்கணும்னு ஒரு பாட்டு பாட, நாட்டு மக்கள் பிணியும் வறுமையும் நையப்பாடு என்று ஒரு தெய்வம் கூறுமே, கூட்டி மானுட சாதியை ஒன்றென கொண்டு வையம் முழுதும் மாநில சாதியை கூட்டி மானுட சாதியை ஒன்றென கொண்டு வையம் முழுதும் பாட்டிலே அறம் காட்டணும் ஒரு தெய்வம். இதுல ஒரு நுட்பம் இருக்குது பாருங்க. தெய்வம் தான் வரம் கொடுக்கும், தெய்வமே பாரதி கிட்ட இருந்து வரம் கேட்குது. அப்போ தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவருடைய குரலை படித்த பாரதியார், கடவுளெல்லாம் ஒண்ணும் ஆகாது, மக்கள் தான் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து.
அப்ப கடவுள்கள் வந்து கெஞ்சி பாட சொல்லி கேட்கிற ஒரு முறையில பாரதியார் பாட்டு அமைச்சிருக்கிறாரு. அதே அப்படியே அந்த பிளேட்டை மாத்தினாரு பாருங்க பாரதிதாசன். இயற்கையெல்லாம் வந்து இவர் எழுத சொல்லி கேக்குதாம். இவர் கவிதை எழுத ஆரம்பிச்ச உடனே பாரதியார ஒவ்வொரு தெய்வம் வந்து ஐயா பிணியம் வறுமையும் போக்கென்று ஒரு பாட்டு பாடு, நாட்டு மக்கள் எல்லாம் எல்லா உலகத்து மக்களை எல்லாம் மனித சமூகத்தை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று பாட்டு பாடன்னு கேட்டாங்க. பாரதிதாசன் என்ன கடவுளை இருக்க இடத்துல இயற்கையை வைக்கிறார் பாரதிதாசன். அதை அருமையா சொன்னார், பாடியும் காட்டினார். ஏழு எழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவா, ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுகை என்று உரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் வரைய என்பார். எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லாருங்க, இன்னலிலே தமிழ் நாட்டினிலே என் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. கடைசி முடிப்பு தாங்க அருமை. அது என்னன்னா, இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை வந்து விட்டார், துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். தமிழ் கல்வி பற்றால், தமிழ் கல்வி தமிழ்நாட்டிலே எல்லோரும் பயின்றால் வீரம் வரும், நெஞ்சு தூய்மையாகும், அன்பு ஏற்படும், வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லுகிறார். மிக அருமையான இது. அப்புறம் பெண்களை பத்தி ரொம்ப அருமையா சொன்னார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, பெண் குழந்தைய தாராட்டுறாங்க. பாரதியார் பாப்பா பாட்டு பாடுறாரு பெண் குழந்தைக்கு, பாரதிதாசன் பெண் குழந்தைய தாராட்டு பாடுறாரு. சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குருவே, நாயென்று பெண்ணை நவில்வார்க்கு இப்புவியில் தாயென்று காட்ட தமிழர்க்கு வைத்தவளே, அன்னத்தின் தூவி அணிச்ச மலர் எடுத்து சின்ன சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியலை, மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே கண்ணல் பிழிந்த கலந்த கனிச்சாரே, மூடத்தனத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு விழுப்பதற்கு தூண்டாய் விளக்கும் விளக்காய் துலங்கும் பெருமாட்டி. பெண் எப்படிப்பட்டவள்? நீங்க ஆண் பின்னால ஜாதி பேர் கூட போடலாம், அந்த காலத்துல போட்டாங்க, பெரியார் வந்த பிறகு எடுத்துட்டோம். ஆனா பெண் பின்னால யாரும் ஜாதி பேர் போடுறது இல்லை. ஆனா சாதியை பாதுகாக்கிறவங்க அவங்கதான், மூட நம்பிக்கையை பாதுகாக்கிறவங்க அவங்கதான், முட்டாள்தனத்துல மூழ்கி இருப்பவர்கள் அவர்கள்தான், கல்வி இல்லாமல் இருப்பவர்களும் பெரும்பான்மையவர்கள் அவர்கள்தான். எனவே அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் முற்போக்கிலே திகழ வேண்டும், அவர்கள் மூடத்தனத்தை முறியடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிதான் வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி. என்ன அருமையா சொல்ற, கண்ணீர் புன்னீர் சரம் விடுக்கும் பொய் மதத்தின், புன்னீர் சரம் விடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை, புன்னீர் சரம் விடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டழிக்க வந்தவளே. என்னங்க நெருப்பு நெருப்பு, இந்த குழந்தைக்கு எப்படி ஊட்டுறாரு பாருங்க. தெய்வீகத்தை நம்பும் திருந்தாத பெண் குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவி, வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை, வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை, கோயில் என்று காசு தரும் கொள்கை தவிர்ப்பவளே, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று கும்பிடுவார் செய்கைக்கு நாணி கண்ணுறங்கு நகைத்தினியே கண்ணுறங்கு. இந்த குழந்தை தூங்கும் போது சிரிக்கும். அது என்ன சொல்லுவாங்க கிராமத்துல, விநாயகர் விளையாட்டு காட்டுறாரு சிரிக்கின்றார். அதான் அந்த மூட நம்பிக்கை அடிக்கிறார் பாருங்க. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று கும்பிடுவார் செய்கைக்கு நாணி கண்ணுறங்கு நகைத்தினியே கண்ணுறங்கு. பாரதியார் சொல்லுவாரு, தங்கள் தொப்பை வளர்வதையே ஞானம் வளர்வதாக கருதி கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தங்கள் தொப்பையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குருமார்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் கிண்டல் பண்ணுவாரு இந்த சாமியார்களை, துறவிகளை. இங்க அதைத்தான் பாரதிதாசன் என்ன சொல்றாரு பாருங்க, அதைத்தான் பாரதிதாசன் சொல்றாரு, வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதி கிடங்குன்றார். அப்ப முன்னேற்றத்துக்கு சதி செய்யக்கூடிய ஒரு கிடங்காக இருக்கக்கூடியது அந்த வைதீகம், அந்த சனாதனம்,
அந்த வைதீகத்தை சனாதனத்தின் மீது தன்னுடைய கவிதை எனும் குண்டுகளை எரிந்தார் பாரதிதாசன் என்பதை மிக அழகாக விரிவாக இசையோடு அதை ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஐயா அவர்கள் பேசி வரும்போது கொஞ்சம் தவறுதலாக முதிர்கன்னின்னு சொல்லிட்டார். முதிர்கன்னி அல்ல, கோரிக்கை அற்று கிடக்குதுன்னே இங்கு வேரில் பழுத்த பலா மிக கொடியதென்றிடப்பட்டதின்னே குளிர் வடிகின்றன என்பது கைமை பழியை எதிர்த்து எழுதியது. கைம்பெண்களுக்கு வந்த கொடுமையை எதிர்த்து எழுதியது. அந்த கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த கைமையை தூர்க்காதே அப்படின்னு சொல்லி முடிப்பார். மிக அருமையான சொற்பொழிவு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும், இதற்கு காரணமான நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், இன்றைக்கு மிக அருமையாக நெறியாழ்கை செய்த ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், உலகம் முழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அதாவது இந்த மாமன்றத்தின் இணையவழி நிகழ்வை முறைப்படுத்துவீர்கள், நல்வழிப்படுத்துவீர்கள். அதுதான் உங்களிடம் உள்ள ஒரு சிறப்பு. நல்ல நல்வழிப்படுத்தி சிறப்பாக நிறைவு செய்வீர்கள். மிக்க நன்றி. இன்னொன்னு உங்களிடத்துல சொன்னது கண்டுகொண்டேன். அதாவது இந்த ஒரு வாரமாக சிறப்புரை ஆற்றிக் கொண்டே இருந்தார்கள். சிறப்புரையாற்றுபவர்கள் சொல்லாமல் விடுபட்ட பாரதிதாசனுடைய கவிதைகளை எல்லாம் நீங்க சொல்லி சொல்லி விளக்குவீர்கள். அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து அரசியல் இருக்கீங்க, வாங்க பின்னூட்டம் அளிக்க வாங்க. ஒன்றை சொல்லிக்கிறேன். நான் வழக்கமா பின்னூட்டம் அளிக்கவங்களை அழைப்பேன். புதுசா யாரும் பின்னூட்டம் அளிக்க விரும்பினால் கையை உயர்த்துங்க, பாத்துக்கிடுதேன். அம்மா அரசியல்வியமா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உரைப்பொழிவாளர் மிக அழகாக நேர்த்தியாக சொல்ல வேண்டிய விஷயங்களை நல்ல தமிழ், அதாவது இலக்கிய தமிழ்ல ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க தொடங்கினது ஒரு பாடலோட தொடங்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை எதிர்பார்த்தேன். இப்ப திருக்குறள் நம்ம நாளும் ஒரு அதிகாரம்னு நடக்கும்போது முற்றோதல்னு ஒருத்தவங்கள குரலை சொல்லி அப்புறம் உரைப்பொழிவாளர் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வாரம் கொண்டாடப்படும் போது பாரதிதாசன் பாடலை பாடிவிட்டு அப்புறம் உரைப்பொழிவாளரை நிகழ்ச்சியை தொடங்க சொல்லி இருந்திருக்கலாம். அது எனக்கு ஒரு ஆதங்கமாவே இருந்திருக்கு. அதுக்கு செஞ்சவங்க இதுல எவ்வளவு பாடல்கள் இருக்கு, பாரதிதாசன் பாடல்கள், அத பாடி இருந்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் பாடி. கடைசி ஒரு அம்மா ஒரு வேண்டுகோள், கடைசி நாள் நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாடுவாங்க. நன்றி ஐயா. அவங்க இசை செல்விதான், பாடுவாங்க. அது ஒரு ஆதங்கமாவே இருந்துச்சு. அது இன்னைக்கு உரைப்பொழிவாளர் அந்த பாடலோட தொடங்குறது ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்து அவங்க அந்த அடிப்படையிலேருந்து வந்தாங்க. பாரதிதாசன்னா யாரு, அவரோட தோற்றம். நான் முதல்ல சின்ன வயசுல பாரதிதாசன் போட்டோன்னா இப்ப அவரு சொன்ன அத்தனை உருவங்களும், அந்த கண்ணாடி, அந்த தலைவாரல் கூட, அந்த நான் பாரதிதாசன் படத்தை பார்த்து ஞாபகம் இருக்கு. அந்த துண்டு, அந்த பாக்கெட்ல ஒரு பேனா இருக்கும், நல்ல வெள்ளச்சட்டை தான், கம்பீரமா இருக்கும், அமைதியான முகமா எனக்கு தெரிஞ்சுது. அதுதான் இப்போ ஆழ பதிஞ்சிருக்கு மனசுல. அந்த உருவத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவரோட பிறப்பு, அதுக்கப்புறம் அவர் பாடின பாடல்கள், அத கூட குழந்தையிலேருந்து தொடங்கினாங்க பாருங்க. குழந்தைங்கன்னா யாரு, அவங்க எப்படி இருக்கணும், ஸ்கூலுக்கு போறப்ப எப்படி இருக்கணும், அடுத்து ஏன் படிக்கணும், அந்த படிப்புக்கு அப்புறம் பெண்மைக்கு, பெண்களை பத்தி ரொம்ப அழகா அந்த தொடக்கத்திலேருந்து அந்த ஏற்றத்தோட அந்த உரையை கொண்டு போனது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல தமிழ் பேசினாங்க, நல்லா பாடினாங்க. மற்றபடி எனக்கு ரொம்ப நல்ல நிகழ்ச்சியா தான் இருக்கு. 7 நாள்ல நிறைவு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரைப்பொழிவாளரும் அருமையா பேசுறாங்க. அவங்களது நல்லா இருக்கா, இவங்களது நல்லா இருக்கா, அந்த பேச்சுக்கே இல்லை, இவரதும் நல்லா இருக்கு, ஆக இதுவும் சிறப்பாக இருக்கு, இப்படிதான் நம்ம சொல்ல முடியுத ஒழிய இவரை விட அவரை விட எல்லாம் சொல்ல. தேவையான விஷயங்கள் நமக்கு
தெரியாத விஷயங்களும் நல்லா சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயனுள்ள ஒரு செய்தியா இருந்துச்சு. வாய்ப்பு நீங்க கொடுக்கும்போது நான் பாடுறேங்கய்யா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பெருந்தகை. அதாவது இசைச்செல்வி பாடுவதை கேட்பதற்கு நம் மேனாள் பொதுச் செயலாளர் ஆவலாக இருந்தார். அடுத்து இணையவழி நிகழ்வில் இந்த அவருடைய ஆசையை நிறைவேற்றுவார் என்று கருதுகிறேன். ஐயா வந்து ஐயா ஒரு நிமிஷம், அவரு கேட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை வந்து சொல்றாருன்னா ஒரு 4 வரி மட்டும் நான் பாடிடுறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின், மன்னிக்கணும் ஐயா, அது ஒண்ணும் இல்லம்மா, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். பாடிடுறேங்கய்யா. வேறொரு பாட்டு பாடிடுறேங்கய்யா. பாடுங்க பாடுங்கம்மா, தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, சிலையாக ஏன் அங்கு நின்றாய், சிலையாக ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், தலைவாரி பூச்சூடி உன்னை. கடிதாயிருக்கும் இப்போது, கடிதாயிருக்கும் இப்போது, கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது, தலைவாரி பூச்சூடி உன்னை. மலைவாழை அல்லவா கல்வி, மலைவாழை அல்லவா கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போய் வாயன் புதல்வி, தலைவாரி பூச்சூடி உன்னை. கடிகாரம் ஓடு முன் ஓடு, கடிகாரம் ஓடு முன் ஓடு, என் கண்ணல்ல நீயும் அண்டை வீட்டு பெண்களோடு, தலைவாரி பூச்சூடி உன்னை. பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, மகிழ்ச்சி. மிக்க நன்றி அம்மா, அருமையாக பாடினீங்க. எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இசைமலை எல்லோரையும் நினைவு கருதுகிறேன். அருமை அருமை, மகிழ்ச்சி. அதாவது நிறைவு நாள் அன்று இந்த ஒரு இசைப்பாடல், அதாவது சுதிலயத்தோடு நல்லா பாடுவதில் வல்லவர் நம்ம அறச்செல்வி அம்மா வந்து சுதிலயத்தோடு நல்லா பாடுவாங்க. அதனால இசைச்செல்வினே நான் சொல்றது வழக்கம். வணக்கம் ஐயா, நன்றி தெரிவிக்க நானும் இருக்கிறேன் லைன்ல. சொல்லுங்க. என் பெயர் சுரேந்திரன், வெற்றி வித்யாலயா கல்வி அறக்கட்டளை செய்யாரிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. பின்னூட்டம். மிக சிறப்பாக மதிப்பிற்குரிய பெருந்தகை, ஆசிரியர் பெருந்தகை திரு சுந்தர அருணகிரி அவருடைய பெண்மையம் பற்றிய தலைப்பை மிக சிறப்பாக போற்றத்தக்கது. அவருக்கிணை அவரேதான் என்ற அளவிற்கு மிக சிறப்பாக வழங்கினார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தூய்மையான தமிழை கேட்டதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. என் கல்வி அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து செங்கை ஆகி பின்னூட்டம் அளிக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு ஒரு நிமிடம். யாரோ மைக்க மீட் பண்ணாம இருக்கீங்க, தயவு செய்து மைக்க மீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது நிகழ்வு நல்லா இருக்கும்.
தயவு செய்து மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. தொடருங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் நம்முடைய சிறந்த மாண்புமிகு நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா அறம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய தமிழ்நாடு அரசுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். தமிழக முதல்வருக்கு நாம் நன்றியை சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் ஏறெடுத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஏறக்குறைய 7வது நாள் என்று நினைக்கின்றேன். சிறப்புரை வழங்கிய ஆசிரியர் முனைவர் சுந்தர அருணகிரி அவர்கள் மிக சிறப்பாக பின்னூட்டம் வழங்கினார்கள். அவர்களுக்காக ஒரு 4 வரிகள். ஆடி வரும் மேடையிலே பாடி வரும் தென்றல் என. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குது. அருமையா கேக்குது. ஆடி வரும் மேடையிலே பாடி வரும் தென்றல் என தேடி வந்து தாசனாரை தெளிந்துரைத்த தோழரே. ஆடி வரும் மேடையிலே பாடி வரும் தென்றல் என தேடி வந்த தாசனாரை தெளிந்துரைத்த தோழரே. கூடி வந்து குவிந்திருக்கும் கொள்கை மறவர் கூட்டம் இது. கூடி வந்து குவிந்திருக்கும் கொள்கை மறவர் கூட்டம் இது. நாடி வந்து நல்லுரையை நயந்துரைத்த சுந்தரரே. மூடியில்லா செவிகளையே மூழ்கடித்தீர் முத்தமிழால். இங்கு மூடியில்லா செவிகளையே மூழ்கடித்தீர் முத்தமிழால். பாடி வந்து தாசனார் வரியை பாகு போல ஊட்டினீர். பெருநாட்சா சொன்னதையும் பெண்ணின் மேன்மையை அர்த்தமுள்ள அருமருந்தாய் அனைவருக்கும் அளித்தீர்கள். பாரதிதாசனின் சந்தத்திலே பரவசப்படுத்தினீர். பாரதிதாசனின் சந்தத்திலே பாடி பரவசப்படுத்தினீர். பாரதி தமிழ் இங்கே வாரி வழங்கினீர். பாரதிதாசனின் பண்பரிகளில் பரவசப்படுத்தினீர் தோழா. பாத்திரம் பாடுகின்ற எங்கள் பாரதிர பாடுகின்ற எங்கள் பண்பாளர் நாகராஜன். இங்கு பாரதிர பாடுகின்ற எங்கள் பண்பாளர் நல்லாசிரியர் நாகராஜன் வீரதீர செயல்கள் எல்லாம் அவர் வரிகளிலே வாழ்கின்றது. மாறியும் தோற்று போகும் தோழா, உங்கள் மழை போல பொழிந்த உங்கள் பாரதியும் தாசனோடு பைந்தமிழை வாழ்த்துவார்கள். உமக்கு பாரதியும் தாசனோடு பைந்தமிழாய் வாழ்த்துவார்கள். ஆரிதை தடுப்பார் எங்கே? ஐயா சுந்தர அருணகிரி வாழ்வாங்கு வாழ்க வாழ்க. மிக சிறப்பானதொரு இன்றைய நாளில், ஏன்னால் இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தமிழ்நாடு நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த ஒரு நாள் இது. இதை ஏறக்குறைய இந்த ஒரு வாரம் என்பதை ஏறக்குறைய ஒரு வருடமாக கொடுத்தாலும் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் கொண்டாடும். அந்த அளவுக்கு இங்கே ஆர்வம் இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு மேலும் மேலும் எடுக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக இன்றைக்கு பாரதிதாசன் வந்து ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை நம்முடைய சுந்தர அருணகிரி அழகாக, நமக்கு தெரிந்த பாடல்தான் இருந்தாலும் கூறியது கூறல் குற்றமாகாது என்றாலும் இன்றைக்கு காரணம் கருதி அவர் சொன்னதெல்லாம் மிக சிறப்பான வரிகளை இங்கே எடுத்துக்காட்டி இன்றைக்கு நினைவூட்டினார்கள். மிக அருமையான, அதுவும் மேலும் அந்த இசையோடு அந்த பாடலை பாடியது அறச்செல்வி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. மிக சிறப்பாக பாடினார்கள். ஏனால் இன்றைக்கு அருணகிரியார் அவர்களும் நம்மளை பாட வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இசையை இன்றைக்கு நமக்கு வழங்கினார்கள். எனக்கு பாரதிதாசனுடைய பிடித்த ஒன்று என்னவென்றால், ஒவ்வொரு புலவனும் மலர், நிலவு, சூரியன் எல்லாவற்றையும் பாடினார்கள். ஆனால் பாரதிதாசன் நிலவை பாடுகின்ற பொழுது அவன் எப்படி பாடினான், வானை பாடுகின்ற பொழுது எப்படி பாடினான் என்பதை பார்க்கின்ற போது அவன் நினைவெல்லாம் இந்த உழைக்கும் மக்களின் வர்க்கத்தை ஒட்டியே இருந்தது என்பதுதான். நீலவான ஆடைக்குள் நிழல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாபோம். வான சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ. அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருத்தி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய சிந்தனை என்பது இதுவரை எந்த கவிஞனும் பாடாத ஒரு சிந்தனையின் உச்சத்திற்கு சென்றிருக்கின்ற அந்த கவிஞனை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் என்பது எந்த கவிஞனும் தொடாதது என்னவென்றால் பெண்மை, தமிழ்,
தமிழினம், திராவிடம், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த இந்த மண்ணில் தாழ்ந்திருக்கின்ற மக்கள் அத்தனை பேரையும் எடுத்து பாடிய ஒரே கவிஞன் பாரதிதாசன் மட்டும்தான் என்பதை மிகையாக சொல்லலாம். ஏனென்றால் அவரை மாதிரி இன்றைக்கு எடுத்து சொன்னவர்கள் யாரும் இல்லை. அவரை கொண்டாட ஒரு வாரம் போதாது. தமிழக அரசே, எங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் அதை அனுமதி அளிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது குழு தேடுங்கால் கனத்திருந்த வெண்சோறு காணும் என்பம் கவிநிலவை உனைக்காணும் என்பது தானே பாடுகிற அந்த ஒரு வரி போதும். அவன் வானத்தை பாடிவிட்டு போகலாம். ஆனால் அந்த நிலவு என்பது பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கலாம். எவ்வளவோ கற்பனைகளை நம்ம தமிழக கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் ஏழையினுடைய பசி இருக்கிறது. அந்த பசிக்கேத்த அந்த வெண்சோறு முழுமையாக இருக்கிற அந்த ஓமையை சொல்வது என்பது அவனுடைய உள்ளத்தை காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஏழைகளுடைய வாழ்க்கையை தன்னுடைய வரிகளில் வரிசைப்படுத்திய எழுதிய நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை இன்றைக்கு சிறப்பாக எடுத்து சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் தோழர் அறம் அவர்கள் இதை மிகப்படுத்தி இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறார்கள். காரணம், இந்த நிகழ்வு என்பது நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் இதை தொடர்ந்து கூட செய்வதற்கான வாய்ப்புகளை தர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி செங்கை ஆகியவர்களே. உங்களுக்கு உடனுக்குடன் கவிதை புனையக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினால் நான் இன்னும் உங்களை கவிஞர் செங்கை ஆகி என்றே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நன்றி. சாத்தூர் கணேசன் ஐயா, சாத்தூர் கணேசன் பின்னூற்றம் அளிக்க வரீங்களா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். இன்று உரையாசிரியர் ஒரு அருமையான உரை. உண்மையிலேயே பாரதிதாசனை பற்றிய மற்ற கவிஞர்களும் அறிஞர்களும் எப்படியெல்லாம் கவிதை புனைந்திருந்திருக்கிறார்கள், அவர்களை போற்றும் விதமாக அவருடைய அந்த உருவத்தை வைத்து கூட கவிதையை புனைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் அந்த பாரதிதாசனை பற்றி குறிப்பிடும் போது அவர் 2 பாடல்களையும் பாடி ரொம்ப சிறப்பு செய்தார்கள். உண்மையிலேயே பாரதிதாசனுடைய பாடல்களை நாம் பாடும்போது ஓமைகளும் இருக்கிறது, உருவகமும் இருக்கின்றது. அதேபோல் அந்த இயல்பான நடைகள் எந்தெந்த காட்சிகள் தென்படுகின்றதோ, இயற்கையில் எந்தெந்த காட்சி தென்படுகிறதோ அதையெல்லாம் வைத்து நேரடியாக நம்மளுக்கு எளிதில் புரியும் விதமாக, மக்களிடத்தை எழுச்சி கொள்ளும் விதமாக, எல்லோரும் அதை சார்ந்து அவருடைய பாணியிலே போக வேண்டும் என்று சொல்லும் விதமாக அனைத்து பாடல்களுமே மிகவும் கவிதைகளுமே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் சிறப்பு. ஐயா அன்னைக்கு இந்த பெண்ணியத்தை பத்தி சொன்னாங்க. அதுல ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தை திருமணம் என்பது அந்த காலத்தில் ஈடேறி கொண்டுதான் இருந்திருக்கிறது. அந்த குழந்தை திருமணம் என்பது அது பல வகைகளில் நடக்கும். அதாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, வசதி குறைவாக இருந்து அவர் வசதி படைத்தவராக இருந்து அதை கல்யாணம் முடித்து விடுவார்கள். இன்னொன்று, சொந்த பந்தங்கள் விட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரு கல்யாணத்தை முடித்து வைத்து இருந்தது. அப்ப வயசு வித்தியாசப்படும் போது அவருடைய வாழ்க்கையினுடைய தளம் நேரம் எதுவரை இருக்கும் என்று நாம் குறிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில்தான் அந்த ஒரு குழந்தை திருமணத்தை நடத்தி விடுகிறார்கள். அப்படி நடத்தும் போது இவருடைய வயசும் அவருடைய வயசும் வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை காலம் இவ்வளவுதான் என்று தெரியும் போது அவர் இறக்கும் தருவாய் கூட வந்துடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட ஐயா ஒரு அருமையான கவிதை சொல்லியிருக்காங்க பாருங்க. கருங்கண்மலர் ஒரு தாமரை ஒரு சிறு மயிலை சுவை தெரியாத சுவேந்தம் கனிவாய் இவற்றையுடைய இளம்பன் அவன்தான். பூவத்தியா குயிலின் குஞ்சு தாவா சிறுமான் மோவா அரும்பு தாலியறுத்து தந்தை வீட்டில் இருந்திருந்தாள். இவ்வளவு தந்தையும் மனைவியை இழந்து மறுதார மங்கையை மணந்தான். தானும் பூமாக்களின் இரவையே விரும்பி ஏறுவர் கட்டிலில்
பகலை போக்க பந்தாடிவர் இளம் தாரை கைப்பெண் இவைகளை காண்பார். தனியாக ஒரு நாள் தன் பாட்டியிடம் தேம்பி தேம்பி அழுத வண்ணம் 7 வயதில் இளம்பெண் சொல்லுவாள், என்னை விலக்கி எசில் தாயிடம் தந்தை கொஞ்சுதல் தகுமோ? தந்தை அவரை சாத்துரா, உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இணையவழி பிரச்சனை இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல. மாதிரி. ஐயா இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. ஏதோ இடையிலேயே நெட்டு அந்த மாதிரி அந்த குழந்தை மனத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து பாரதிதாசன் வந்து குறிப்பிடுகிறார் என்று அந்த கவிதையாகவே அந்த நடைமுறை சிக்கலை வந்து கவிதையாகவே படைத்து அது சமூகத்திற்கு புரியும்படியுமாக சொல்லக்கூடிய தன்மையில வந்து நிறைய கவிதைகள் இருக்கிறது. அப்படித்தான் வந்து கைமண்ணுவதில் அதே மாதிரி பாலிய திருமணங்கள், ஒத்து வராத திருமணங்கள், விதவை திருமணங்கள், இப்படி எல்லாம் சொல்லி ஒன்னொன்றுக்கும் கவிதையை எழுதி நமக்கெல்லாம் வந்து படைத்திருக்கிறார் பாரதிதாசன். அந்த வகையில் ஐயா சுந்தர அருணகிரி அவர்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவருடைய உரை பொழிவு. இப்பொழுது நேரம் கருதி நான் ஒரு பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன். அனுமதி கொடுத்தால் பாடுகிறேன், இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. மற்றவர்களுக்கு வழங்கிவிட்டு கூட கடைசியா பாடலாம். பாடுங்க சார். நல்லது. அதாவது சாய்ந்த தராசு என்ற தலைப்புல ஐயா பாரதிதாசன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. அந்த கவிதையை நான் உங்கள் முன் படிக்கின்றேன். வாழ்வதிலும் நலம் சூழ்வதிலும் புவி மக்கள் எல்லாம் ஒப்புடையார். ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இதை இன்பமென சிலர் கொள்ளுவதோ. ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இதை இன்பமென சிலர் கொள்ளுவதோ. வாழ்வதிலும் நலம் சூழ்வதிலும் புவி மக்கள் எல்லாம் ஒப்புடையார். ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இதை இன்பமென சிலர் கொள்ளுவதோ. கூலுக்கு பற்பலர் வாடவும் சிற்சிலர் கொள்ளையடிப்பது நீதியோ. புவி வாழ்வதுதான் எந்த தேதியோ. புவி வாழ்வதுதான் எந்த தேதியோ. சிற்சிலர் வாழ்ந்திட பற்பலர் உழைத்து தீர்க எனும் இந்த லோகமே. ஒரு அற்றொழிந்தால் நன்றாகுமே. ஒரு அற்றொழிந்தால் நன்றாகுமே. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காண தகுந்தது வறுமையாம். அவன் பூண தகுந்ததும் பொறுமையாம். அவன் பூண தகுந்ததும் பொறுமையாம். அன்பென சொல்லிங்காதி முதற் பெத வன்மை வளர்த்தனர் பாரிலே. அதன் பின்பு கண்டோம் இதை நேரிலே. அதை பின்பு கண்டோம் இதை நேரிலே. கோயிலிலே பொருள் கூட்டும் குருக்களும் கோதையர் தோளினில் சாய்கின்றார். இங்கு நோயினில் மக்கள் மாய்கின்றார். இங்கு நோயினில் மக்கள் மாய்கின்றார். மக்கள் எல்லாம் சமமாக அடைந்திட மானிடம் தந்ததில் வஞ்சமோ. பசிமிக்கவரின் தொகை கொஞ்சமோ. பசிமிக்கவரின் தொகை கொஞ்சமோ. வாழ்வதிலும் நலம் சூழ்வதிலும் புவி மக்கள் எல்லாம் ஒப்புடையார். ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இதை இன்பமென சிலர் கொள்ளுவதோ. ஏழ்மையில் மக்களை தள்ளுவதோ இதை இன்பமென சிலர் கொள்ளுவதோ. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த இணைய வழியில் இணைந்தவர்களை எல்லாம் இந்த நிகழ்வு மெருகூட்டுகிறது. அதாவது ஒண்ணு கவிஞராக்குறது, இல்லைன்னா பாடகராக்குகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து யாராவது பின்னூட்டம் அளிப்பீங்களா? ஐயா வணக்கம். முனைவர் மகாராஜன் சொல்லுங்க. உங்களை சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். சுந்தர அருணகிரி ஐயாவுடைய உரை வந்து ரொம்பவும் பன்முக சிந்தனையோட பாரதிதாசனை அப்படியே முழுமையாக எடுத்துரைத்தது.
ஆஹ் ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் கூற வயதை வணங்குகிறேன். அது ரொம்ப சிறப்பான உரையை ஐயா வழங்குனாங்க. அதே மாதிரி பெண்ணடிமை நீங்கினால் மண்ணடிமை நீங்கும் அப்படின்னு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற இதுல சொல்லுவாரு. அதாவது சஞ்சீவ மலையை நோக்கி குப்பன்கிற கதாபாத்திரம், வஞ்சிங்கிற கதாபாத்திரம் மூலிகை பறிக்கிறதுக்காக செல்லுதாங்க. ஆனா அந்த குப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து மலை மேல் ஏற முடியாம சோர்ந்து விட்டு போயிடறான். ஆனா வஞ்சி வந்து என்ன பண்ணுதான்னா பிடிவாதம் பிடித்து மூலிகையை பறித்தே தீர வேண்டும் என்று வஞ்சிங்கிற கதாபாத்திரம் சொல்லுதா. அப்ப வந்து குப்பன் சொல்லுதான், சொன்னபடி கேட்காமல் தோஷம் விளைவிக்கிறாய், பெண்ணுக்கு இது தகுமா அப்படிங்க வஞ்சி கதாபாத்திரம் பேசா பாருங்க. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரே, மண்ணுக்கு கேடாய் மதித்தேரே பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே, ஊமை என்று பெண்ணை உரைக்கும் மாட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலதான் ஆடவருக்கு அப்படின்னு ஒரு ஆணுடைய எதிர்வினையா கதாபாத்திரத்தை வந்து படைச்சிருக்க பாரதிதாசன் வந்து அனைத்து கவிதைகளுமே பெண்களை வந்து மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து இந்த சமூகத்துல முன்னேறதுக்காக தன்னுடைய கவிதைகளின் வழியாக எவ்வளவோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐயா சொன்னாரு, அருணகிரி சுந்தர ஐயா சொன்னாரு, அதாவது பெர்னாட்ஸ் உரைத்த உரையை சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா, பொன்மொழியே கேளுங்கள் நாட்டில் உள்ளீர், உவந்த ஒருவன் வாழ்க்கை சரியாய் நடத்த உதவுபவள் பெரும்பாலும் மனைவி ஆவாள், அவளாலே மணவாளன் ஒழுங்கு பெற்றான், அவளாலே மணவாளன் சுத்தி பெற்றான் அப்படின்னு பெண்ணாலதான் எல்லாம் இந்த உலகமே வந்து சிறப்படையுது அப்படிங்காரு. அதே மாதிரி பெண்ணுடைய மாதர் தம் உரிமையை மறுப்பது மாண்பா, மாதர் முன்னேற்றத்தில் மகிழ்வது மாண்பா, மேனி துயர்பட விரும்புதல் இதமா, விதவைக்கு மறுமணம் உதவுதல் இதமா, போதையர் காதல் மனம் கொள்வது நீரோ, போதனையற்ற பெண்கள் பொதுவனல் பொட்டுக்கட்டும் வழக்கம் போகுதல் தனமோ அப்படின்னு அழகா வந்து பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளை இருக்கிறார். இறந்தாரை போல் இருந்தால் என்னவாகும் பெண்கள் நிலை, அரங்கூறும் மார்க்கம் என்று அடுப்பு இடுக்கில் ஒடுக்கி வைத்து அஞ்சுவதல் ஆடவர் கொஞ்சுவதால் மாதர்களும் துஞ்சுவதோ அன்றி ஒரு சுகம் காண்கிலோம் அப்படின்னு பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக வந்து தன்னுடைய கவிதைகள் மூலமாக எடுத்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்ணடிமை மட்டும் இல்ல, திராவிட சிந்தனையை வந்து அதிகமா வந்து போதித்தவர், தன்னுடைய கவிதைகளில் வெளிக்காட்டியவர் பாரதிதாசன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படும் வெளியில், நம்பின பகலினை ஐயா கேக்குது சொல்லுங்க. நம்பின பகலினை நன்னிரில் என்றே சிம்பிட்டு பறகையே சிறகை விரி, சிங்க இளைஞனை திருப்புமுகம் திறவிழி, இங்குன் நாட்டு கிளிகள் இதை ஆட்சியா, கைவிரித்து வாய்ந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்று எங்கே, விழிப்புற்று எழுக, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை என் பூனம் என்றும் வையம்மாண்ட வண்டமில் வரவே கையிருப்பு காட்ட எழுந்திரு, குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே, மரிகொனா கடல் போல மாப்பகை மேலிடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு, பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக, கைக்குள்ள திறமை காட்ட எழுந்திரு, வாழ்க இளைஞனை, வாழ்க நின் கூட்டம், வாழ்க திராவிட நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகள், நன்றி அப்படின்னு பாரதிதாசனுடைய கவிதைகள் அனைத்துமே வந்து உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுவதை நாம் அறிய முடிகிறது. இந்த அரிய வாய்ப்பை வந்து பாரதிதாசனை கொண்டாடுவதற்கான இந்த செயலை முன்னெடுத்த நம்மளுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் இதை செயல்படுத்துவதற்கு மிகுந்த உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அறமையா மற்றும் தோழர்கள் சிவசுப்பிரமணிய ஐயா இளைஞர்கள் தான். தோழமைன்கள என்னை பொறுத்தப்பட்டு இங்க வந்து நாகராஜன் ஐயா ஒரு இளைஞர், நம்ம கதிர் பாரதி ஐயா, இந்திர பாரதி ஐயா,
அப்புறம் நம்ம சாத்தூர் கணேசன் ஐயா, சாத்தூர் கணேசன் அவ்வளவு அற்புதமா சொன்னாங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் அருணகிரி சுந்தர ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துகிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி. மிக்க நன்றி முனைவர் பெருந்தகையே. மகாராஜன் சிறந்த பின்னோட்டம், வாழ்த்துக்கள். அடுத்து நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். நிறைவு நாளில் நிறை தமிழே, நெஞ்சார்ந்த தமிழினத்தின் உயிர் மூச்சே நீ வாழ்த்து. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அறத்தமிழும் ஆன்றவிந்த மேனாள் கொள்கை தமிழாம் தருமபுரி இளைஞரின் இன்பத்தமிழும் ரவீந்திர பாரதி என்னும் கவின் தமிழும் கவித்தமிழும் இருவிழிகள் ஒன்றென்றால் இமை விழியா பொருள் விழியாய் பாதுகாக்கும் பெட்டகமாம் பண்பாட்டின் கூர் என்ற பண்பு தமிழ் சிவசுப்பிரமணிய பெருந்தகை உள்ளிட்ட கருமுருகன் ஐயாவின் வழிகாட்டுதல் நிறைந்த கவின் தமிழ் கன்னித்தமிழ் இப்படியா இவைகள் இருக்கையிலே கவித்தமிழ் ஒன்றுண்டு மகுடம் சூடும் என்றால் கவிஞர் ஆக்கி கவிஞர் செங்கை ஆக்கி இனி இப்படியாய் பெயர் சூட்டி சிவசுப்பிரமணியம் பெருந்தகை வாழ்த்தியிருக்கிறார். அதை நான் வழிமொழிகின்றேன். ஆகவே கவித்தமிழே, வித்தார கவி என்றால் ஆசு கவி வணங்குகின்றேன். வளமாய் நாற்றமிழும் நற்றமிழாய் நாத்திசையும் முழங்குகிற நாற்கவிகள் நல்ல கவி எதுவென்றால் இப்படித்தான் சங்கத்தமிழ் மறவாத மகாராஜன் மகிமை தமிழ் என்போம். அதுவும் நல்லறத்தின் வழிபாடாய் மன்றத்தின் கொடை என்று தமிழினம் மேம்படுத்த இன்று முதல் இசைச்செல்வி நிறைச்செல்வி இவர் உரைச்செல்வி சகோதரி அறச்செல்வி அதுவும் சிவசுப்பிரமணியம் பெருந்தகை அவருடைய வாழ்த்துதல் தான். கேள்வி நாயகன் என்று சொன்னால் கேட்கும் தமிழ், விநாயகமாய் நம்மை முன்னிறுத்தும் என்று சொன்னால் வினைத்தமிழ், வெள்ளென புறப்படும் அம்பு என்றால் அது அன்பு தமிழ், ஆற்றலுள்ள சாத்தூரின் சேவையென சிறப்பாய் தொடங்குகின்ற செய்ய தமிழ். இப்படியாய் இவைகள் இருக்கையிலே யாரெல்லாம் நினைப்பது இவையெல்லாம் விடுவது என்றெழுதி எண்ணத்தை எண்ணமெல்லாம் எழுத்தாக்கி மேடை ஏற்றும் எழில் தமிழ் ஒன்றுண்டு. அதுதான் தமிழ் வாரம் கொண்டாட தமிழினத்தை அழைத்ததே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் உயிர் தமிழ் என்று சொல்லி உன்னத தமிழை பந்தி செய்த அற்புதத்தை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் சுரேந்தர் ஐயா வந்தவாசியிலிருந்து சொல்றாங்க. அவங்க உரையை கேட்டுட்டு சொல்றாங்க, நீண்ட நாள் கழித்து நல்ல தமிழை கேட்டோம். நல்ல தமிழை கேட்பது என்பது ரொம்ப முக்கியம். அடிக்கடி எங்க தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் சுந்தராநிதி சொல்லுவார், சிஓவே பாராட்டினார் ஒரு முறை, கெட்ட வார்த்தைன்னு சொல்லாதீங்க, அது அவன் எங்கோ கேட்ட வார்த்தை. ஆகையினால கேட்பதற்கு நல்ல சொற்களை பெரிது தமிழை தந்த முத்தமிழை பந்தியிட்டார். முழுமையாக நாடகத்தமிழ், அதுதான் ரவீந்திர பாரதி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. நாடகமாய் நடித்து காட்டியது போல இசைத்தமிழை இசைவித்தார், இன்தமிழாய் மாற்றி வைத்தார், உள்ளம் இசைந்தது. அதை ரொம்ப அழகா சொல்லும் பொழுது சிவசுப்பிரமணிய ஐயா அதுதான் அனுபவம்ன்றது. அத ஸ்ருதி லயத்தோடு அறச்செல்வி பாடுவாங்கன்னு சொன்னாரு. அதை நான் இவருக்கும் பொருத்துகிறேன். இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, கரூர் இன்றைக்கு பார்த்தால் இணையத்துல. அப்போ தொண்டை தொடர்ந்து இவருடைய தமிழ் தொண்டை என்னன்னு சொல்றது, இன்றைக்கு குறைவா பாடியிருக்கார். நம்புவீங்களா? பிலாங்கிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அறிவியல் துறை தான். அதுதான் ரொம்ப அழகா சிவசுப்பிரமணிய ஐயா நுணுக்கமா சொன்னாங்க. நீண்ட கல்வி இருக்கிறது, அது உண்மையும் கூட, சாந்துணையும் கல்லாதவாறு என்றுதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல அறம் போன்ற பெருமக்கள் எல்லாம் ஆழமா கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இப்படி ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த பெரும்பணியில இந்த அணிலுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னாலும் நன்றிகள். கேட்ட மாத்திரத்திலே மறுக்காமல் தருகிற கர்ணன் போன்ற உள்ளத்தை மீள மீள தனுஷ்கோடி ராமசாமி அறம் பெருந்தகையை நல்லாசிரியர் சுந்தர அருணகிரி குழுவினரோடு
நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. அடுத்து இன்னைக்கு சிறப்புரையாற்றிய நல்லாசிரியர் சுந்தர அருணகிரி ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? ஐயா நீங்க பேசணும். நீங்க பேசுங்க. ஏதாவது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா சொல்லலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து தங்கள் கருத்துகளில் இருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன். என்னை பாராட்டி வாழ்த்தி பேசிய ரவீந்திர பாரதி ஐயா, சிவசுப்பிரமணியம் ஐயா, அதுபோல அறச்செல்வி அம்மா, சுரேந்தர் ஐயா, செங்கை ஆக்கி ஐயா, கவிஞர், அதுபோல சாத்தூரார் ஐயா, முனைவர் மகாராஜன், முனைவர் நல்லாசிரியர் தி.க. நாகராஜன் போன்றோர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உரைத்தது குறைவாக இருந்தது, நான் பெற்றது அதிகமாக இருந்தது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு பகிர்வு எல்லோருக்கும் தேவைதான். எனக்கு வழிநடத்தக்கூடிய அத்துணை பேரும் பழுத்த பழங்களாக இருந்து கொண்டு இந்த பகல் நிலவு வெளிச்சத்தை கொடுக்க முயற்சித்த போது பாடங்களாக அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இன்னும் விசாலமாக கூட போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு 30 நிமிடங்கள். அதே போல ஒரு 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 பெண்ணியம் என்ற தலைப்புக்குள்ளாரையே சுத்த வேண்டியதா இருக்குது. இல்லைன்னாக்கா இன்னும் நம்ம நிறைய பண்ணிருக்கலாம். இப்போ அந்த ஒண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திடு நீ இளந்தமிழா கண்விழிப்பாய் சிறந்து ஒழிந்து. அதுபோல பண்டை நலம் புது புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்து எழுந்து அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இந்த தமிழை காடுவெல் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எல்லாம் முன்னெடுத்து ஓடிய முதல் சுடரை தீப்பந்தங்களாக பிடித்து வெளிச்சத்தை தருவதற்காக ஏந்தி கொண்ட திராவிடர் கழகங்கள் அதை இலக்கிய கொழுந்தாக மாற்றியது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். எந்த ஒரு யாப்பு சிற்பம், நரம்புகளிலே நாணேற்றும் சொற்கள், பனிக்கட்டி மீது ஆப்பிளை ஓடவிட்டது போல தடையற்ற ஓட்டம், காலத்தை தூக்கி நிறுத்தும் கருத்துக்கள் நிறைந்ததுதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள். அவருக்கு 2 ஆசான்கள், ஒன்னு ஆத்திக ஆசான் ஒன்று, ஒன்னு நாத்திக ஆசான் ஒன்று. தமிழன்னை சொன்னாலாம், அந்த எட்டயபுரத்து கவிதையை எடுத்துக்கொள், ஈரோட்டு கருத்துக்களை இணைத்துக்கொள், மிகச்சிறந்த கவிஞராக நீங்க வருவீங்கன்னு சொன்னதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெருமையை நான் சொல்லுவதற்கு காரணம், விழுப்புரம் பாவேந்தர் பேரவை 39 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற 85 வயது இளைஞர் உங்க உலகதுரை ஐயா அவர்களும், அப்போ பாவேந்தர் பேரவையினுடைய தலைவர் ஆசை தம்பி ஐயா அவர்களும், அவர் ஒவ்வொரு மேடையிலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அவர்கள் பாடுவார்கள். அந்த பாடலை கேட்ட ஒரு பாக்கியத்துலதான் உங்களுக்கு நான் எனக்கு தெரிந்த இசையில நான் பாடின விழுப்புரம் பாவேந்தர் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகை. நல்லாசிரியர் சுந்தராசிரி ஐயாவுடைய மகள் இன்பத்தமிழ் ஐயா, அவளையும் வாழ்த்துங்க, எங்கள் இளவல்களையும் வாழ்த்துங்க. நன்றி. இன்பத்தமிழ், தமிழ் என்றாலே இன்பம், அது ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. அவரும் உங்களை போல் சிறப்பாக முன்னேறிட, கல்வி கற்று முன்னேறிட வாழ்த்துக்கள். இந்த மன்றம் வாழ்த்துகிறது. மிக்க நன்றி. நல்ல இன்பத்தமிழ் இனிதே வாழ்க, என் வேக வாழ்க. நான் வாழ்த்துறதை விட நீங்க வாழ்த்துறதுதான் சிறப்பு, பொருத்தம். மிக்க நன்றி. அடுத்து நிறைவுரை வழங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 208வது காரல் மார்க்சினுடைய 208வது பிறந்த நாள். அது உலகம் முழுவதும்
அனைத்து தலைகளில் இருந்தும் விடுபட்டு பாரதி சொல்வானே, அந்த கேட்காவரத்தை கேட்க துணிந்தேன், பேசா பொருளை பேச துணிந்தேன்னு சொல்றப்ப, மண் மீது உள்ள மக்கள், மரங்கள், விலங்குகள், செடி கொடி பூண்டுகள் யாவும் அந்த துன்பங்கள் நீங்கி இணைந்து இன்பமோடு வாழ வேண்டும். அந்த நாளை, அந்த உலகத்தை கற்பனையால் பலரும் சொல்லிய போது நடைமுறையில் அந்த உலகம் சாத்தியம் என கூறிய அந்த கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினத்தில் இன்றைய தினம் நாம் இந்த தமிழ் வாரத்தின் நிறைவு நாளில் இருக்கின்றோம். சுந்தர அருணகிரி ஐயா அவருடைய ஒவ்வொரு இதையும் கேட்கிறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் தலைமை ஆசிரியரா இருக்காரு. பொதுவாவே கெமிஸ்ட்ரி வாத்தியார் அவங்க பக்கத்துலயே போக முடியாது. அவரு ஒரு மாதிரி அந்த தர்மர் தேர் மாதிரி ஒரு அடி உயரமா தான் பறந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இலக்கிய கூட்டங்களுக்கு சென்னை போயிட்டு, கரூர் போயிட்டு, இணைய வழியிலையும் வந்திருக்காருன்றது, ஏன்னா நம்ம தி.க. நாகராஜன் ஐயாவோட இணைந்ததுனால இவர் இப்படி இருக்காரா, இல்ல இவரோட இணைஞ்சதுனால தி.க. நாகராஜன் ஐயா அப்படி இருக்காரான்றது ஒரு 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய தமிழ் உணர்வின் மூலமாக ஒருவரை ஒருவர் செழுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அவருடைய மகளுடைய பேர் இன்பத்தமிழ்ன்றது, அதுவும் மிக அருமை. பாவேந்தர் அவருடைய அந்த விழாவில் அந்த சங்கத்தில் விழுப்புரத்தில் நாங்கள் பேசுறாங்க பாருங்களா, கேளுங்க. ஐயா ஐயா சுரேந்திரன், உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க தொடருங்க. இன்பத்தமிழும் தமிழ் போல் செழித்து வளமுடன் இன்பத்துடன் வாழ வாழ்த்துகிறோம். இப்படி ஒரு தமிழ் பற்றாளரை நமக்கு அறிமுகம் செய்த தி.க. நாகராஜன் ஐயாவிற்கு நமக்கு மிகுந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் எந்தெந்த விதத்தில் பெண் விடுதலை பற்றி, பெண் மேன்மை பற்றி, ஒரு பெண் மேன்மை இருந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் மிக விரிவாக பேசினார். பின்னூட்டம் வழங்கிய நமது வழக்கம் போல் நம்ம ரவீந்திர பாரதி தோழர் இன்னைக்கு ஒரு பாட்டரங்கம் அரசியல் சொன்னாங்க. அதை கூட நம்ம முதலே கூட திட்டமிட்டு இருந்திருக்கலாம். ஒவ்வொரு பாட்டும் பாடி அது ஆனால் யாரோ ஒருவர் பாடுவதாக தான் இருந்தது. இன்னைக்கு இது ஐயாவும் மிக அருமையாக அவருடைய பாடலோடு தான் தொடங்கினார். கணேசத்தாரும் பாடிட்டார், அரச்செல்வி அம்மாவும் பாடிட்டாங்க. இந்த நிகழ்வு மருது நாகராஜன் ஐயா, ஆக்கி ஐயா எல்லாருமே மிக அருமையாக நம்ம பாரதிதாசனை பற்றி நாம அவருடைய கவிதைகளை, அவருடைய படைப்புகளை குறித்தே நாம் தொடர்ந்து நிகழ்வுகளை வைக்கலாம் போல் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு நம்ம பாரதிதாசனிடம் நாம் கற்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நாம் தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்பு இருந்தால் அதையும் நாம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சிருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த இணையவழி நிகழ்வுக்கு மாமன்றமும் இலக்கிய குழுவும் தேர்ந்தெடுப்பதை பார்த்தாலே ஒரு சிறப்பு தெரியும். அதாவது பொருத்தமானதாக, அருமையானதாக, தேவையானதாக உள்ள தலைப்புகளை தேர்ந்தெடுத்து இணையவழி நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் குறிப்பாக பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்கள் முன்னின்று நடத்தி இருக்கிறார். அவர் முன்னெடுப்புல தான் இந்த இணையவழி நிகழ்வே மிகவும் பொலிவுற்று திகழ்கிறது. நாமெல்லாம் அவருக்கு பக்கபலமாக ஒரு ஆதரவாக இருந்து இந்த மிகப்பெரிய ஒரு தேரை படம் பிடித்து இழுத்து சென்று நிலைநிறுத்தி இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இது நிறைவாக இருந்தாலும் இன்னும் தொடர்வதாகவே இருக்கும் என்று நம்பிக்கையோடு அனைவரும் இப்பொழுது பிரிவோம், மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும்.